to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். ஐயோ பொன்மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசி உணர்த்தும்படியாக தேவன் வாஞ்சிக்கிற ஒரு வார்த்தை, அவருடைய நிலவரங்களை அவர் வெளியரங்கமாக தம்முடைய ஜனத்தோடு பேசும்படியாக விரும்புகிறார். இந்த வருஷத்திலே நம்முடைய நிலவரங்களை நாம் உணர்ந்து நாம் சீர்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் ஒரு களிமண்ணை போல மண்பாண்டங்கள் போல மாறிவிட்டார்களே என்று இங்கே எரேமியா புலம்பல் பாடுகிறான். அதனுடைய சரியான அர்த்தம், தேவன் தன்னுடைய மனதின் அங்கலாய்ப்பை தீர்க்கதரிசிகளின் வாயிலாக சபைக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தருணம். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தனியாக சுயமாக அவர்கள் பாடின பாடல்கள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. தேவன் தன்னுடைய மனதை தன்னுடைய சபைக்கும் தன்னுடைய ஜனங்களுடைய நிலவரங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த தீர்க்கதரிசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாய் தேவன் தம்முடைய சபையோடு ஜனங்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய மெசேஜ் மங்கி போன தன்மை. அநேக விஷயங்களில் நாம் மங்கி போனவர்களாக காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் நாம் பிரகாசமாக்கப்பட்டிருந்தவர்கள், ஒரு காலத்திலே கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்தவர்கள், ஆண்டவர் நம்மை தீபமாக அநேகருக்கு வெளிச்சமாக பயன்படுத்தின காலங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நம்முடைய நிலவரம் மிகவும் தரம் தாழ்ந்த நிலவரத்தில் இருப்பதை கண்டு ஆவியானவர் புலம்புகிறார். அதான் புலம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ராஜா மரித்த பொழுது, அவனுடைய ஓட்டம் முடிந்த பொழுது அது சொல்லப்பட்டதான ஒரு புலம்பல். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க இயலும். 2ஆம் நாளாகமும் 35:25. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இதுதான் புலம்பலின் புஸ்தகம். இது ஒரு தனி மனிதனுடைய புலம்பல் அல்ல, ஆண்டவருடைய புலம்பல். ஒரு தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி உலகத்திலே பாவத்திலே சாபத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு அருமையான பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது, அவர்கள் அதை அசட்டை பண்ணி பின்வாங்கி தேவனுடைய வார்த்தைக்கும் கற்பனைகளுக்கும் அவர்கள் விலகி போகும் பொழுது, தேவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டு புலம்பின ஒரு வார்த்தை தான் இங்கே வெளியே வருகிறது. ஏனென்றால் நாம் பிரகாசமாக்கப்பட்ட நாட்கள் நமக்கு நினைவில் இருக்கும். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் என்ற ஒரு வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் பிரகாசமாக இருக்கும்படியாகவே வாஞ்சிக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய மனிதன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்துக்கு போய் திரும்பி வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய முகமும் அவனுடைய மனதும் அவனுடைய இருதயமும் அவனுடைய சிந்தையும் அவனுடைய வாழ்வும் அவனுடைய ஒவ்வொரு பகுதியும் பிரகாசிக்க செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் இருள் சூழ்ந்த நிலவரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வருவோம். ஆனால் ஒரு வார்த்தை நம்மை பிரகாசம் அடைய செய்யும். பலவீனர்களாக நாம் தேவ சந்நிதிக்கு வருவோம். கர்த்தருடைய பலன் நம்மை பிரகாசம் அடைய செய்யும். இருளில் வேதனைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக, கார் இருளில் அவர் நம்முடைய தீபமாக வருவார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த பாதைகளிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறான். கர்த்தர் அருளிய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று அவன் சொல்லுகிறான். யோபு 29:3 அவருடைய தீபம் அவனுடைய தலையின் மேல் பிரகாசித்ததினால் அவனுடைய வாழ்வின் இருளை அவன் சுலபமாக கடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனபடினால் ஒரு மனிதனை பிரகாசமாக்கும்படியாகவே தகப்பன் விரும்புகிறார். ஒரு மனிதனை
பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும்படியாகவே பிதா அவனுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவனை அழைத்தது அவனை இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்காக அல்ல, ஒரு மகிமையான வாழ்க்கைக்காக. அப்படினால் நாம் இந்த சபையிலே கொண்டு வந்து தேவன் நம்மை சேர்த்ததின் நோக்கம் கூட அது ஒரு அருமையான ஒரு திட்டம் தான். கொலோசியர்கள் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்மை எந்த சபையிலே தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், அந்த அனுபவம் எவ்வளவு மகிமையானது என்றும் நீங்கள் கொலோசியர் 1:12 பார்க்கும் பொழுது நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். நம்மை அவர் இருளில் இருந்து வெளியாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து கொண்டு வந்து நம்மை பிரகாசிக்க செய்தது மாத்திரமல்ல, நாம் சேர்ந்த ஒரு சபையும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சபை. அப்படினால் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும்படியாகவே தேவன் விரும்புகிறார். அவனுடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் அது பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்கள், இல்லாவிட்டால் சபை, இல்லாவிட்டால் ஒவ்வொரு தனி மனிதனும், இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும், இல்லாவிட்டால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும், இல்லாவிட்டால் சியோன் தங்கத்துக்கு ஒப்பான சியோன் புத்திரர்கள், இவர்கள் எல்லாருமே இப்பொழுது தற்போதைய நிலவரம், அவருடைய நிலவரத்தை கண்டு ஆண்டவர் புலம்பல் பாடுகிறார். ஐயோ, இந்த பொன் மங்கி போய்விட்டதே, பசும்பொன் மாறி போய்விட்டதே, அதனுடைய விலையேறப்பெற்ற தன்மை குறைந்து போய்விட்டதே என்று தேவன் அங்கலாய்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த பொன் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம் விசுவாச ஜீவியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்கே பொன் ஒரு விசுவாசத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை வேதத்திலே பல விதமான காரியங்களுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகவும் முக்கியம் விசுவாச வாழ்க்கை. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் பெயர் ஆண்டவருடைய விசுவாசிகள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய கற்பனையை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள், ஆண்டவருடைய மகிமையான வருகையை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள். அப்படினால் ஒரு மனிதனுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் மங்கி போகக்கூடாது. விசுவாசத்தை பிரகாசிக்க செய்யும்படியாகத்தான் தேவன் நம்முடைய கைகளிலே விசுவாச வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். நாம் முதலாவது பார்க்கும் பொழுது இந்த பொன் மங்கி போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இது தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சியோன் புத்திரர். அப்படியானால் இந்த பொன் விசுவாச ஜீவியத்தையும் காண்பிக்கிறது, இந்த பொன் ஊழியர்களையும் காண்பிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு பொன்னுக்கு சமமானவர்கள், ஒவ்வொரு ஊழியர்களும் பொன்னுக்கு சமமானவர்கள், தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். தேவன் நம்மை ஒரு குப்பையாக இருந்த நம்மை ஒரு கோபுரத்திலே கொண்டு வந்து மகிமையான ஒரு சிங்காசனத்துக்காக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய பொன் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் மங்கி போய்விட்டதா? இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில், இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பின் துவக்கத்தில், இல்லாவிட்டால் அபிஷேகம் பெற்ற காலத்தின் துவக்கத்தில், இல்லாவிட்டால் தேவனுடைய தரிசனம், வெளிப்பாடுகள், அழைப்பு நமக்கு கிடைத்த காலங்களில் நமக்கு இருந்ததான விசுவாசத்தின் பிரகாசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? நமக்கு இன்னைக்கு உலகத்தில் சுகர் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க சக்தி இருக்கிறது. நம்முடைய ஜுரம் எத்தனை டெம்பரேச்சர்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு, ரேஷியோ எந்த லெவல்ல இருக்குன்னு நம்மில் எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்க முடிகிறது? இன்றைக்கு கர்த்தர் சபையை பார்த்து பேசுகிறார், பொன் மங்கி விட்டதாக அவர் பேசுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் மங்கி போனால் அவனுடைய இலக்கு அவன் தவற விடுகிறான் என்று அர்த்தம். அவனுடைய இலக்கை அவன் தொட முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்துல பலவிதமான தங்கங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்க கேள்விப்பட்டது ஒரு தங்கம்னா ஏதோ தங்கம்னு கேள்விப்படலாம். நீங்க பழைய தங்க நகைகளை கொண்டு போங்க, அதுக்கு புது தங்க நகைக்கு ஏற்ற காசு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது கேரட் குறைந்தது. தங்கத்திலையும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது, விசுவாச ஜீவியத்திலும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தால் ஷேபாவின் தங்கம் என்ற ஒரு தங்கம் இருக்கிறார், மற்றொன்று ஓப்பீரின் தங்கம் என்ற ஒரு தங்கம் இருக்கிறார், பர்வாயிமின் தங்கம் என்ற ஒரு தங்கம் இருக்கிறார். தங்கத்திலேயே ஒவ்வொரு நாட்டில இருந்து கிடைக்கிற தங்கங்களுடைய குவாலிட்டியில
வித்தியாசம் இருக்கிறதாக நீங்கள் வேதத்திலே விளங்கிக் கொள்ள முடியும், உலகத்திலும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நம்ம ஆளுங்க கூட நகை போட மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா அநேகருக்குள்ள நகை இருக்குது, நகையை வாங்குறாங்க. இன்னைக்கு ரோட்ல எழுதி போட்டிருக்கிறான் பரிசுத்த தங்கம்னு, இல்லைன்னா 916 கேடிஎம்னு போய் வாங்கிட்டு வாங்குறான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? அதுலயும் குவாலிட்டியில வித்தியாசம் இருக்கிறது, சுத்த தங்கம் சொல்றான். அப்போ உலகத்திலேயே வித்தியாசமான பொன் இருக்கிறது. வேதத்துல நீங்க பார்த்தா சாலமோன் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தம்முடைய ஆலயத்திற்காக, தன்னுடைய சிங்காசனத்திற்காக, தன்னுடைய ஆலயத்தின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு விதங்களிலிருந்து அவன் தங்கத்தை கொண்டு வந்தான். அதற்காக கப்பல்களை அனுப்பினான், ஜனங்களை அனுப்பினான். பல இடங்களிலிருந்து இப்படிப்பட்ட தங்கங்கள் அவனுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய அந்த சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டாலும் அதை பசும்பொன் தகட்டினால் மூடினதாக வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் கல்லினாலே கட்டப்பட்டதா இருந்தாலும் அநேக இடங்கள் பொன்னினாலே வேயப்பட்டிருந்தது. அடுத்ததாக சாலமோனுடைய சிங்காசனம் தந்தத்தினால் செய்யப்பட்டிருந்தாலும் அது முழுவதும் பசும்பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவன் தங்கத்தை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய விசுவாச ஜீவியத்தை கட்டி எழுப்ப அவன் தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை குறித்து நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த வருஷத்துல நம்மில் எத்தனை தரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை இல்லாத விசுவாசம் இருந்திருக்கிறார். இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜீவியத்துல விசுவாசத்தை தேவன் நோக்கி பார்க்கிறார். அவரே சொல்றாரு, உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றார். ஒரு மனுஷன் தன்னுடைய சுகரத்தை செக் பண்றது மாதிரி, இல்லாவிட்டால் தன்னுடைய ஜுரத்தை செக் பண்றது மாதிரி, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய விசுவாசத்தையும் அவன் செக் பண்ணணும்னு தான் பைபிள் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு விதமான சூழ்நிலைகள் நமக்கு மாறும் பொழுது நம்முடைய விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் தேசத்துல அந்த நாட்களிலே தங்கம் இல்லை, ஓரளவு இருந்தது. ஆனா சாலமோனும் தாவீது எந்தெந்த நாட்டிலாம் கொள்ளையடிச்சானோ அங்கெல்லாம் எவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் அதை தேவனுடைய ஆலயத்துக்கு சேர்த்து வைத்தான். நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா சாலமோன் இந்த தங்கத்துக்காக பல இடங்கள்ல அவன் அலைந்து திரிந்து அதை எடுக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் தான் கட்டுகிற தேவனுடைய ஆலயம் அது ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஆலயமா இருக்கணும்னு அவன் எதிர்பார்த்தான். நீங்கள் வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 22:48. பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி அவன் ஆட்களையும் கப்பல்களையும் அனுப்பினான். ஓப்பீர் என்கிறத குறித்து நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பேசுறேன். ஓப்பீர் அப்படிங்கிற ஒரு இடம், ஓப்பீர் என்கிற இடத்துலதான், ஓப்பீர்னா அர்த்தம் என்னன்னா செல்வ செழிப்புள்ள ஒரு இடம்னு அர்த்தம், கொழுமையான ஒரு இடம். இதுதான் ஓப்பீருங்கிறதுக்கு அர்த்தம். இந்த ஓப்பீர் என்கிற இடத்துலதான் இந்த தங்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்த ஓப்பீரை குறித்து 3 விதமான கருத்து இருக்கு. ஒன்று, ஆப்பிரிக்கால உள்ள மடகஸ்கார் தீவில் இருக்கிறதான சஃபோலா என்ற இடம்னு ஆராய்ச்சியாளர் சொல்றான். ஏனென்றா ஆப்பிரிக்கால தங்க சந்தை அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்தியால ஆரம்பத்தில் இந்தியாவின் வழியாக இருந்ததான கோஃபேன் நதி ஓடுகிற அபிரா என்ற இடம்னு அந்த ஓப்பீரை குறித்து ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விளக்கம், நம்ம பக்கத்து ஊராகிய ஒவரி, இதுக்கு பேரு பழைய பேரு ஓஃபீரா, பைபிள் டிக்ஷனரியில கொடுத்திருக்கிறான். இந்த ஒவரிக்கு ஒரு நேம் இருக்கு, ஓஃபீர் அப்படின்னு. அதனால இங்கேயும் அது கிடைச்சிருக்கலாமோ அப்படின்னு நீங்க அப்படியே உங்க மைண்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா தாது மணல் இங்க கிடைக்கிறதே இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்னொன்னு கடைசியா சொல்லி இருக்கிறான், அது தெற்கு ஆப்பிரிக்கா, சவுத் இல்லைன்னா ஈஸ்ட், தென் இல்லாவிட்டால் கிழக்கு அரேபியான்னு சொல்லி அதை முடிச்சிருக்கான். இதுல ஒரு இடம் தான் ஓஃபீர். இவன் இங்க இருந்து அந்த தங்கத்தை தன்னுடைய ஆலயத்துக்கு என்று கொண்டு போனான். இது எதை காண்பிக்கிறது?
ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. விசுவாசத்தை நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. யோவான்ல நீங்க படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இது மூல மொழிபெயர்ப்பில் நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். இதான் அதனுடைய சரியான அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய விசுவாசம், பிதாவினுடைய விசுவாசம். தேவன் ஆரம்பத்துல சகலமும் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதுல அவிசுவாசமே கிடையாது. அது அவைகளும் அனைத்தும் அப்படியே உண்டாயிற்று. அதுதான் தேவனுடைய விசுவாசம். இயேசுனுடைய விசுவாசம், அவர் சொல்றார், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். என்னிடத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாடையில தூக்கிட்டு போன மனுஷனை கூட வாலிபனே எழுந்திரு என்றார். நாரி போற அந்த கல்லறை வாசல்ல வந்து லாசருவே வெளியே வா என்றார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஓப்பீரின் தங்கம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காண்பிக்கிறது. இந்த விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது? அடுத்ததாக ஷேபாவின் தங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 72:15. அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். ஷேபான்னு சொன்னா ஒரு நிறைவு, கம்ப்ளீட்னஸ், இல்லாவிட்டால் ஒரு உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஷேபா அப்படின்னா அதனுடைய இன்னொரு அர்த்தம் உடன்படிக்கை. உன்னுடைய உடன்படிக்கை பிரதிஷ்டை மங்கி போக கூடாது. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு நான் 7 அதிகாரம் படிப்பேன், 15 அதிகாரம் படிப்பேன், 1.5 மணி நேரம் முழங்கால் போடுவேன், நைட்டெல்லாம் ஜெபத்தில் இருப்பேன், கைகளை எப்பொழுதும் உயர்த்தி இருப்பேன், எப்பொழுதும் நான் உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், நீதியா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், இனிமே நான் துரோகம் பண்ண மாட்டேன், துன்மார்க்கம் பண்ண மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், வேசித்தனம் பண்ண மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், என்னெல்லாமோ வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்முடைய எண்ணங்கள்ல வர்றது அவ்வளத்தையும் சொல்லிடுவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு நமக்கு தேவை ஒரு பிரதிஷ்டை. உன்னுடைய இந்த காலை வேளையில அருமையானவர்களே, உங்களுடைய உடன்படிக்கையின் தன்மை எப்படி இருக்கிறது? உங்களுடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது? உங்களுடைய தெய்வீகம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறிவிட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசமும் மாறிவிட்டது, மகா பரிசுத்த விசுவாசமும் நஷ்டப்பட்டு விட்டது. விசுவாசத்துல ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. யூதா 20ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை மகா பரிசுத்தமான விசுவாசத்துல தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது 2ஆம் நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2ஆம் நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது பர்வாயிமின் தங்கம். அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான், பொன்னானது பர்வாயிமின் பொன்னாய் இருந்தது. பர்வாயிம் சொல்றது இந்தியாவில் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. பர்வா அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து புர்வா. புர்வான்னு சொல்லுகிறது சமஸ்கிருத வேர்டு. ஆனா அப்படினால இந்த பர்வாயும் என்பது கீழை நாடுகளை சேர்ந்தது. அதனால இந்தியாவில் இருந்துதான் சாலமோன் அதிகமான தங்கத்தை தன்னுடைய ஆலயத்துக்கு எடுத்தான் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதை நான் இன்னொரு விதமா சொல்றேன். நீங்க இந்திய அரசியலை பாத்தீங்க, இந்திய வரலாற்றை பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் முகலாய மன்னர்கள் அதிகமா நம்முடைய இந்தியாவை நெஞ்சிருக்காங்க, தாக்குதல் தொடுத்தாங்க. எதுக்காக? இந்தியாவை பிடிக்கிறதுக்கா? இல்ல, இந்தியாவை கொள்ளையடிக்க. தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? சரி, பிரிட்டிஷ்காரங்க ஏன் நம்முடைய நாட்டை இவ்வளவு அதிகமாக தாக்கி எடுத்துக்கொண்டது? இன்றைக்கு பிரிட்டிஷ்ல இருக்கிற அதிகமான தங்கமே அந்த நாட்டினுடைய உயர் மதிப்புக்கு காரணமே யாருதான்? இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு போனதான தங்கங்கள் தான். இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் ராணிட்ட இருக்கிறதான அந்த கோஹினூர் வைரம் எங்க இருந்து எடுத்துட்டு கொண்டு போனது? இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு போனது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு அலங்காரத்துக்காக, தங்கத்துல தன்னுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்காக இந்த பர்வாயிமின் தங்கத்தை சாலமோன் எடுத்துக்கொண்டு போனான். விசுவாசம், பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம்.
நார்மலா விசுவாசின்னு எல்லாருக்கும் போர்டு கொடுத்துருக்கு. ஆனா பரீட்சையில நீ நின்றாயா? சோதனைகளில் நின்றாயா? இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன்னால எழும்பி இந்த வருஷம் எல்லாம் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஓட்டத்தை முடித்தேன் சொல்றாரு. உயிரோடு இருக்கும் போதே சொல்றாரு, என் ஓட்டம் கிளியர் பண்ணிட்டேன், என் பேப்பர்லாம் கிளியரா இருக்கு. அந்த நிலவரத்துல அவருடைய வார்த்தை தெளிவாக இருந்தது. காரணம், விசுவாசம் அவருக்குள்ள மங்கி போகவில்லை. ஆரம்பத்துல விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் பரிசுத்த விசுவாசமாய் மாறினது. அந்த விசுவாசம் அவருக்குள்ளே மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் உங்க அம்மாவின் நிமித்தமோ, அப்பாவின் நிமித்தமோ, மனைவியின் நிமித்தமோ, புருஷன் நிமித்தமோ, பிள்ளைகள் நிமித்தமோ, ஊழியர்கள் நிமித்தமோ, பரிசுத்தவான்கள் நிமித்தமோ, இல்லாவிட்டால் மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, வேற எந்த ரீதியினாலும் உன்னுடைய விசுவாசம் மங்கி போக கூடாது. நீங்க பாருங்க, நான் எதுக்கு இதை சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டிய செஞ்சுட்டு பசும்பொன் தகட்டினால் மூடிட்டாங்க. ஒரு தங்கத்தை ஒரு லிமிட்டுக்கு பிறகு யூஸ் பண்ணாமையே வச்சிருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தன்மை என்ன செய்யும்? குறையும். அது உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது. நான் இதுக்கு முன்னால ஒரு சபையில இருந்தபோது ஒரு இடம் வாங்கிறதுக்காக நாங்க ஜெபிச்சோம். அப்ப விசுவாசிகள் தங்களுடைய வீடுகளில் வச்சிருந்த அநேக பொன் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பிள்ளைக்கு இந்த பொண்ணையும் தங்கையும் கொடுத்து வெள்ளியும் கொடுத்துட்டு அவன் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் அந்த காலத்தில் இந்த பழைய லாக்கர்ல அவ்வளவு தங்கத்தையும் வச்சு மூடி அந்த லாக்கர் சாவியை பேரங்கையில கொடுத்துட்டாரு, உனக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லி. இப்ப கோவிலுக்காக, தேவனுடைய ஃபெய்த்தமுக்காக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த சகோதரன் போய் அவங்க பையனை மெட்ராஸ்ல இருந்து கொண்டு வந்தார். தம்பி, உனக்கு அப்பா எங்க அப்பா உனக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு சாவி கொடுத்துருக்காரு, நீ அதை தர, இது நமக்கு வேண்டாம், இது கர்த்தருக்குரியதான் நான் நியமிச்சிருக்கிறேன் சொல்லி எடுத்து கொடுத்தா அதுல பாதி நல்ல ரேட்ல போச்சு, பாதி தங்கம் அது எத்தனையோ வருஷமா நெஞ்சது யூஸ் பண்ணல, அந்த தங்கம் ரொம்ப கேரட் குறைஞ்சதா இருந்துச்சு, பாதி நல்ல ரேட்டுக்கு போச்சு. ஆனா நீங்க படிச்சு பாருங்க, இல்ல உலக சரித்திரத்தை கேட்டு பாருங்க, உடன்படிக்கை பெட்டியில அவன் வச்சிருந்த அந்த தங்கம், ஓப்பீரின் தங்கம், பர்வாயிமின் தங்கம், அந்த ஷேபாவின் தங்கம், அது மங்கியே போகாது. நீங்க பைபிள்ல அந்த சப்ஜெக்ட் இல்ல, நீங்க ஆர்கியாலஜிலையும் இஸ்ரேல் அந்த சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்க இருக்கு? இப்படி ஒரு கொஸ்டின். மறுபடியும் யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு இருக்கு. ஆனா உடன்படிக்கை பெட்டி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்டது, அது காணும். சரித்திரம் சொல்லுகிறது, யூத சரித்திரம், எரேமியா தன்னுடைய காலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் ஒரு குகையில ஒளிச்சு வச்சிட்டான். நீங்க இந்த இஸ்ரேல் சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆர்கியாலஜில படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அத ஒரு ஆராய்ச்சியாளர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான், கர்த்தாவே இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? யூதர்கள் செதறி போயிட்டாங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் விலகி போயிட்டாங்க, இப்ப அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க, இப்ப ஆலயத்தை கட்டணும்னு சொல்றாங்க, உடன்படிக்கை பெட்டி அதுல கொண்டு வந்து வைக்கணும்னு பைபிள் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டி எங்க? அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் ஒரு குன்றை காட்டி, அந்த குன்றுக்கு நேரம் இவன் நைட்டு சொப்பனம் கிடைச்சு அடுத்த நாள் போய் அந்த தேடி ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போய் நின்று அந்த கல்லை புரட்டின போது அந்த குகைக்குள்ள மகிமையான ஒரு பிரகாசத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறத பார்த்தான். அந்த பொன் அப்படியே நெஞ்சிட்டு இருக்கு, மங்கி போல. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கு? அதே பிரகாசத்துல. ரைட், அப்படியே அதை சீல் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்ல மூடி வச்சுட்டாங்க. ஆலயம் வரும்போது தான் தொடர்ந்து, ஏன்னா அதை தொடர்றதுக்கு தொட்டவெல்லாம் செத்துருக்கிறான், எட்டி பார்த்தவன்லாம் நெஞ்சிருக்கான், செத்துருக்கான். அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, அவன் தன்னை பரிசுத்தமாக்காமல் தொட்டால், எட்டி பார்த்தால் செத்ததாக பைபிள் சொல்லுது. ஊசா அந்த பெட்டி அசைந்த போது தொட்டான், அவன் அதை கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்தான். அடுத்து பெட்சிமேஷின் மனுஷர் அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்தார்கள், எட்டி பார்த்ததுல 75,000 பேரு செத்தான். ஆனா அப்படினால அதை தொடுறதுக்கு ஜனத்துக்கு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த காலத்துல இருந்து அந்த ஆரோனுடைய குடும்பத்தில் உள்ள குரூப்பை தேடி அவங்க இனங்கள் எல்லாம் டிஎன்ஏ செக் பண்ணி அவங்களை கொண்டு வந்து ஆசாரியர்களாய் மாற்றி வேத வசனத்தின்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த பொன் மங்காது, அந்த பொன்ல பிரகாசம் குறையாது. நல்ல ஒரு விசுவாசியினுடைய பிரகாசங்கிறது போக போக கூடிக்கிட்டே தான் இருக்கும். சூரியன் உதிக்குது, நீங்க கண்ணால பார்க்கலாம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கூசின மாதிரி இருக்கும். ஆனா நடுப்பகல்ல வரும்பொழுது உன்னால என்ன செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. ஏன்? நடுப்பகல் வரும் பொழுது அதனுடைய பிரகாசம் உச்சகட்டத்தை தொடும். அதுதான் தேவனுடைய விசுவாசிகளுடைய ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டது? நடுப்பகல் வரை. வாசியுங்கள், நீதிமானுடைய பாதையை பத்தி வேதம் அழகாக சொல்லுது. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அதிகமாய் பிரகாசிக்கும். அந்த உச்சகட்டத்துக்கு வரும் பொழுது நீங்க பார்க்கவே முடியாது, அந்த அளவு இருக்கும். விசுவாசம் என்பது, நீங்க விசுவாசத்துல வரும் பொழுது நீங்க உங்களுக்கு பேர் விசுவாசிகள். ஆனா இப்ப நீங்க பூர்ணத்தை நோக்கி போகிறீங்க. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் மங்கி போகவே கூடாது. இதை நாங்கள் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் இந்த கடைசி நேரத்தில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியிலும் விசுவாசம், ஆத்மாவிலும் விசுவாசம், சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் விசுவாசத்தை நாம் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நீ ராஜகுமாரத்தியாய் மாறி இயேசுவண்டை போய் நிக்கணும்னா உனக்கு இருக்க வேண்டிய தங்கம், உனக்கு இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்? 45:9. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு. ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறார். ராஜஸ்ரீயா நீ மாறி ஆண்டவருக்கு வலது பாரிசத்துல போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் போய் நிக்கணும்னு சொன்னா, ஆண்டவருடைய வலது பக்கத்துல நீ நிக்கணும்னு ஆசைப்பட்டினா, ஒரு மனுஷன், ஒரு ராஜஸ்திரீ என்ன தங்க அணிஞ்சிருக்கணும்? கவரிங்கா. நம்ம ஆளுங்க கூட ஒரு சிலருக்கு இந்த நகையை விட முடியல, ஆண்டவர் மொத்தமா 0 ஆக்கி விட்டாலும் நாங்க கவரிங்க கூட விட மாட்டோங்கிறாங்க. ஆண்டவர் ஒரு சிலர் மொத்தமா புடுங்கி விடுறாரு. அப்படியாவது இவன் சிபிஎம் மாறுவானான். நாங்க கவரிங்காவது போட்டு சுத்துவோம் அப்படின்னு தான். எப்படி? ஒரு பிள்ளை கேட்டிருக்கா, நம்ம சபையில தான் கல்யாணம் ஆச்சு, திருப்பி போய் நகையை போட்டா. நான் சொன்னேன் ராபோஜனமே கிடையாதுன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டேன். திருப்பி அவளுக்கு காலேஜுக்கு போகணும், நான் எப்படியாவது போகணும். அன்னைக்கு அவன் புருஷன் சொல்றான், அவன் பணம் இல்லைன்ட்டான் போல் இருக்கு. அவ சொல்லியிருக்கா, என்னை கேவலப்படுத்திடாத, கவரிங்காவது வாங்கிட்டு வந்து எனக்கு போடு. நம்ம ஆளுங்களுக்கு கவரிங் போடுறதுக்கா? நீ விசுவாசத்துல வந்துட்ட பிறகு விசுவாசத்துல நீ கவரிங் போட்டு அலைய கூடாது. விசுவாசிங்கிற வேஷம் போட்டு உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்லாத வாழ்ந்தால் எந்த பயனும் கிடையாது. ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கிறாள். ஓப்பீரின் தங்கம் பிரகாசமானது, ஒளி வீசக்கூடியது, அதனுடைய மகிமை சிறந்தது, அது விலையேற பெற்ற தங்கம். உன்னுடைய விசுவாசம் பரிசுத்தமான, மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருந்தால் நீ ராஜாவினுடைய வலது பாரிசத்தில் போய் நிற்கலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, புலம்பலிலே அவன் புலம்புகிறான், பொன் மங்கி போய்விட்டது, பசும்பொன் மாறி போய்விட்டது, பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியிலே கொட்டுண்டு போயிற்று, தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் புத்திரர் ஊழியர்கள் தங்களுடைய பிரகாசத்தை இழந்து விட்டார்கள், கிருபையை இழந்து விட்டார்கள், வல்லமையை இழந்து விட்டார்கள், தாளந்துகளை இழந்து விட்டார்கள், சுகமாக்கும் வல்லமையை இழந்து விட்டார்கள், அற்புதங்களை செய்யும் சக்தியை இழந்து விட்டார்கள். இதுதான் பொன் மங்கி போன ஒரு நிலவரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களே உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். யாருக்கோ பிரசங்கம் பண்ற நீங்க எடுக்க வேண்டாம். நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை நமக்காகவே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய விசுவாசம் இந்த காலை வேளையில் எந்த நிலவரத்தில் இருக்கிறது? நமக்குள்ள பொன் விளையணும். பொன்னுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு விளைச்சல் உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 11:12 பார்க்கும் பொழுது, ஏதேன்ல 4 நதி, ஒரு நதியை புறப்பட வைத்து அதுக்கு 4 கிளைகளாக கர்த்தர் கொண்டு வந்தார். அதுல முதல் நதி போனதானே அந்த 6 போன வழி பொன் விளையக்கூடிய ஒரு இடம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11:12. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். அவ்விடத்திலே பொன் விளையும். அடுத்த வசனம், அந்த தேசத்தின் பொன் நல்லது, நல்லது, அது குவாலிட்டியான தங்கம். நம்முடைய வாழ்க்கையில பொன் விளையணும். பிரசங்கம் கேட்கும் போது உன் விசுவாசம் விருத்தி அடையணும். ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கும் போது உன்னுடைய விசுவாசம் விளையணும். விளைச்சல்ங்கிறது முதிர்ச்சியை காண்பிக்கிறது. ஒரு பைபிள் படிக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். ஒரு மிஷினரியுடைய புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த சாட்சிகளுடைய புக்கை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவனுடைய அனுபவ சாட்சியை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிக்கும் பொழுது இல்லாவிட்டா அதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அனுபவம் வந்து நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்குள்ளேயே விசுவாசம் வளர்ந்துடணும். பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் வந்துடும்.
மரித்தோரை எழுப்பக்கூடிய சக்தி வந்துரும். சாதாரண மனுஷனும் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிடுவான். அந்த அளவு நாம் கேட்கும் போதே நம்முடைய விசுவாசம் கொழுந்து விட்டு எரியணும். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு இப்பொழுது மறைகிறார். மறையும் பொழுது சொல்றாங்க, அவருடைய வார்த்தைகளினால் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? விசுவாசம் பிரசங்கம் கேட்கும் போதே உனக்கு விசுவாசம் உண்டாயிரணும். பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போதே உனக்கு விசுவாசம் வந்துடணும். ஒரு டிவியில ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது, ஒரு ஹீலிங் சர்வீஸ். ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் வெளியே புறப்பட்டுட்டான், ஆபீஸ்க்கு வெளியே வர்றான். அவன் ஒரு பெரிய பிசினஸ் மல்டி மில்லியனர். வெளியே வரப்போறான். வெளியே வரும்போது அந்த டிவியில அந்த ப்ரோக்ராம்ல ஹீலிங் சர்வீஸ் நடக்குது. அப்ப அவர் சொல்றாரு, எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், கர்த்தர் உங்களை இப்பொழுது தொடப்போகிறார். அந்த பெரிய கோடீஸ்வரனுக்கு உள்ளுக்குள்ள குஷ்டரோகம். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்கறான், குஷ்டரோகம் போக மாட்டாங்க. கோடி கணக்கில் பணம் இருக்கு, முயற்சி எடுத்தும் பயன் இல்லை. அப்படியே தடுமாறி நிக்கிறான். என்ன பண்ணன்னு தெரியாத போது அந்த ஹீலிங் சர்வீஸை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு விசுவாசம், சரி நம்மளும் முழங்கால் போடுவோமே. டக்குன்னு முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டு 2 நிமிஷத்துல கர்த்தர் உன்னை குணமாக்குறான்னு உடனே இவனுக்கு உள்ள சுகமாயிடுச்சு. அசந்துட்டான். யாரையும் பார்க்கல, அந்த ஆள் யாருன்னே தெரியாது. உடனே ஒரு ஹீலிங், அந்த தேவனுடைய வல்லமை அவன் மேல இறங்கி சுகமாக்கிச்சு. அவன் தான் கோடிக்கணக்கான பணத்தை டிஜிஎஸ் தினகரனுக்கு கொடுத்தது. அதுதான் இப்போ காருண்யாவா உருவாகி இருக்கிறது. இதை நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை கேட்கும் போது, சிந்திக்கும் போதே, உனக்கு பைபிள் படிக்கும் போதே விசுவாசம் வரணும். பிரசங்கம் கேட்கும் போதே உனக்கு விசுவாசம் வரணும். ஒரு அனுபவ சாட்சியை கேட்கும் போது தூங்கிட்டே கேட்க கூடாது, செத்து போனவன் மாதிரி படுத்துக்கிட்டு கேட்க கூடாது. கேட்கும் பொழுதே உனக்குள்ள உணர்ச்சி வசம் வரணும். நான் ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன், நான் தான் பிரசங்கி, அங்க சீஃப் கெஸ்டா நான் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு, என் பிரசங்கம் எல்லாம் வேஸ்ட்னு அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். சாட்சி சொல்லும் போதே இருக்கிறவன் எல்லாருடைய எலும்பு நரம்புலாம் முறுக்கு ஏறிடும். கேட்கும் போதே எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சிட்டாங்க, கத்திட்டாங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சு. அந்த அளவு தேவனை அனுபவிச்சிருக்கிறான், அந்த அளவு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில வந்த பாதைகளில் உன்னுடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது? நீங்களே தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்த வேண்டிய காலம் வந்து விட்டது. வருஷத்தின் கடைசியில ஆண்டவரே புலம்புகிறார், என் ஜனத்தின் விசுவாசம் மங்கி போய்விட்டது, என் ஜனத்தினுடைய பரிசுத்தம் மங்கி போய்விட்டது. ஐயோ, பொன் மங்கி போய்விட்டது, பசும்பொன் மாறிவிட்டது, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற அந்த சீயோன் புத்திரர் மண்பாண்டங்களாய் மாறிவிட்டார்கள். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பொன் மங்கி போனால் அதை எங்கே போய் போடுவது? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மங்கி போகும்படியாக தேவன் அழைத்தாரா? இன்றைக்கு மறுபடியும் உனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தேவன் தரும்படியாக வாஞ்சிக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதனால தான் அங்கே சொல்லி இருக்கிறது, நீ கேட்டு வாங்கிக்கொள், மறுபடியும் விசுவாசத்தை கேட்டு வாங்கிக்கொள். வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னை நான் உனக்கு தருகிறேன், அதை என்னிடத்தில் கேட்டு வாங்கிக்கொள். ஒரு இடத்துல பிசாசு துரத்த முடியாம சீஷர்கள் தடுமாறுகிறார்கள். பிசாசு போகாம ஒரு பிள்ளையை போட்டு அலக்கழிக்குது. தகப்பன் போய் கேட்கிறான், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன், நீ விசுவாசித்தால் போதும் சொல்றார். சீஷர்கள் போய் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அவிசுவாசம் சொல்றார். உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுடைய விசுவாசத்தை நீர் என்ன செய்யும், வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அதனால இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே அருமையானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை. வேதம் சொல்லுகிறது, நீ அதை என்னிடத்துல கேட்டு வாங்கிக்கொள். ஒரு சரியான பிரகாசமான ஒரு விசுவாசத்தை, பரிசுத்தமான விசுவாசத்தை, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இந்த வருஷத்தின் கடைசியில நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. அடுத்ததாக ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். இதே வசனத்தை மத்தேயு 12:20 கர்த்தர் இந்த வேலையை செய்ய வந்தார் என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும்
மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மங்கி எரிகிற திரி, இது ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை. அதை நல்லா எண்ணெயை ஊத்தி அழகா தொடச்சி எண்ணெய் ஊத்தி அதுக்கு திரி வச்சு அழகா விளக்க கொளுத்தி வச்சா இது எப்படி எரியுது? டைம் ஆக ஆக இது எப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சு? ரொம்ப பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா இது என்ன ஆயிடுச்சு? மங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது? மங்கி எரிகிற திரி. மங்கி எரிகிற திரியை தேவன் அணைக்கவில்லை. உன்னை குற்றஞ்சாட்டி உன்னை அழிக்கிறது இல்ல, உன்னுடைய குறைகளை உணர்த்தி மறுபடியும் உன்னை பிரகாசிக்க வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். வருஷத்தின் கடைசியில உங்களை ஒதுக்கி தள்ளுகிறது அல்ல. நம்ம வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போடுவோம், அப்படி அல்ல. தேவன் இந்த வருஷத்தின் கடைசியில உன்னை தூசி தட்டி மறுபடியும் உன்னை விளக்கேற்ற வைக்க முடியாக விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் உன் விளக்கை ஏற்றும்படியாகத்தான் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். காரணம் என்ன? திரி மங்கி எரிகிற திரி என்று சொன்னால் என்ன? எரியுது, அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, பேருக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ கிருபையினால் அணையாமல் கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். ஆனா ஏதோ எரியுது, ஒரு மங்கி எரிகிற ஒரு தன்மை. இந்த சபையில கர்த்தர் உன்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருக்கிறார். இந்த தன்மையை குறித்து நாம் பல விதங்களிலே படிக்க முடியும். ஒன்று ஊழியம். இந்த மங்கி எரிகிற தன்மை ஊழியம் மங்கி போன ஒரு தன்மை. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பீங்க? யோவான் எழுதின யோவானை குறித்து, இல்லாவிட்டால் யோவான் ஸ்நானங்களை குறித்து நீங்கள் பைபிள்ல படித்து பார்த்தால் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவனுடைய வாழ்வு ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்க விரும்பினீர். வாசிங்க 5:35. யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். அது அவனுடைய ஊழியத்தை காண்பிக்கிறார். ஒரு குறுகிய கால ஊழியம். யோவானுடைய ஊழியத்தை நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு 6 மாசத்துக்கு மூத்தவன். இயேசுவை விட வயசுல 6 மாதம் மூத்தவன் தான் யோவான் ஸ்நானகன். அவன் ஒரு அருமையான ஒரு பிரதிஷ்டை உள்ள நபர். அவனுடைய உடையில ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு, அவனுடைய ஆகாரத்துல ஒரு பிரதிஷ்டை இருந்தது, அவன் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பிரதிஷ்டை இருந்தது, அவனுடைய பிரசங்கத்துல ஒரு தீர்மானம் இருந்தது. அவனை நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, ஒத்தைக்கு ஒரே பையன், அருமையான ஒரு பிள்ளை. ஆனா அவனை குறித்து பைபிள் சொல்லி இருக்கிறது, ஒட்டக மயிர் உடைய தான் போட்டிருப்பான். பிரதிஷ்டை தான் அவனுடைய உடை, எப்பொழுதும் பிரதிஷ்டையான ட்ரெஸ். இன்னைக்கு பாருங்க, நம்ம ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன், சண்டே தானே வர்றோம், கொஞ்சம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரலாம் இல்ல. வருஷ கடைசியில சுத்திரி போட்டுக்கு வந்தோம், அப்பமாவது ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு ஒரு சென்ஸ் அடிக்கலையா? உள்ள அடிக்கலையா? உணர்த்தலையா? ஆவியானவர் உணர்த்தலையா? தேவனுடைய வீட்டுக்கு போறமே, காலேஜுக்கு போல, ஹாஸ்டலுக்கு போல, பிசினஸுக்கு போல, டூர் போல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறமே, நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ணி குற்றஞ்சாட்டி நீங்க என்னைத்தான் சொல்லிட்டாரு உன்னைத்தான் சொல்லிட்டாருலாம் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஒரு பிரதிஷ்டை உள்ள நபர். ஆகாரத்தில் அவனுக்கு பிரதிஷ்டை இருந்தது, உடையில பிரதிஷ்டை இருந்தது. கர்த்தருடைய சத்தத்தை வனாந்தரங்களில் உண்டாகிற ஒரு சத்தம் என்று அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்போ வனாந்தரத்திலேயே இருப்பான். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை அவன் வனாந்தரங்களில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தங்குமிடம் வனாந்தரம். அவன் அருமையா ஒரு ஊழியம் செஞ்சான். அது வரைக்கும் மனம் திரும்புங்கிற பிரசங்கமே கிடையாது, பரலோக ராஜ்யம் சமீபங்கிற பிரசங்கமே கிடையாது. துணிஞ்சு பிரசங்கம் பண்ணான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறார். அடுத்து ஞானஸ்நானங்கிற சத்தியமே கிடையாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவனுக்கு தேவன் வச்சிருந்த திட்டம், இயேசுவுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அதுதான் அவனுக்கு திட்டம். அதுக்காக அவன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பானா. ஏன்னா இயேசு யாருன்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால இயேசுவுக்கு ஞானஸ்நானம், அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு இருப்பான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அதுக்கு விளக்கம் சொல்றான். எனக்கு நானும் இவர் யார் என்று அறியாது இருந்தேன், ஆனால் என்னை ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பினவர் 1:33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ
அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அதனால யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவி இறங்குதுன்னு ஒவ்வொரு பிரதருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், அவரை பார்க்கணும். அந்த ஊழியம் நிறைவேறின பின்பு அவன் ஜெயிலுக்கு போனா, அவன் தலை துண்டிக்கப்பட்டது, அவன் ஓட்டத்தை சந்தோஷமா முடிச்சிட்டான். இந்த வருஷம் நம்முடைய இந்த ஊழியம் என்கிற அந்த திரி மங்கி எரிஞ்சுதா, பிரகாசமா எரிஞ்சுதா? கர்த்தருக்காக இந்த வருஷத்துல வாலிபனே நீ என்ன ஊழியம் செய்திருப்பாய்? பழைய விசுவாசிகளே, கர்த்தருக்காக நீங்கள் எந்த ஊழியம் செய்திருப்பீர்கள்? டிராக்ட் ஊழியம் செஞ்சீங்களா? ஜப ஊழியம் செஞ்சீங்களா? ஆத்மாக்களை சந்திச்சீங்களா? ஓபனர் மீட்டிங் போனீங்களா? வெளி ஊழியம் போனீங்களா? அன்னைக்கு தான் சொந்தக்காரன் வந்தான்னு சொல்லுவீங்க, அன்னைக்கு தான் காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க, அன்னைக்கு தான் எனக்கு வீட்டுல ரொம்ப வேலை இருந்துச்சு துணி துவைச்சுன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் பரலோகத்துல பிரதிபலன் உண்டு நினைக்கிறீங்க? கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? நான் ஒரு இடத்துல ஊழியத்துல இருந்தேன், ஒரு சின்ன சபை, ஒரு குட்டி சபை, ஒரு ஹால் மீன்ஸ் ஓலையில ஒரு ஷெட்டு, அதுல முன்னால எனக்கு ஒரு சின்ன ஒரு பிளைவுட்ல ஒரு ரூம், அதான் என் ரூம். பின்னால மறிச்சு சிஸ்டர்ஸுக்கு ரூம். சரியான பாத்ரூம் கிடையாது, குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு. 2 பேரும் டீச்சர்ஸ். அவங்க வேற ஒரு நம்ம சபையில இன்னொரு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சபையில மொத்தமே 20 பேர் 15 பேர் தான் வருவாங்க. மாசம் ஒரு 200 ரூபா வருமானம் கிடைக்கும். இன்னொரு சபையில இருந்து எனக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு. இதுல தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இதுல 100 ரூபா நான் தசமபாகம் கொடுக்கணும் எங்க சென்டருக்கு. மிச்ச காசை வச்சு நான் வண்டி ஓட்டணும். இப்படிதான் ஓட்டிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஏரியால இருந்து இன்னொரு சபைக்கு, நம்ம சபையில ஒரு பெரிய சபைக்கு ஒரு விசுவாசி போய்கிட்டு இருக்காங்க. 2 பேர், புருஷனும் மனைவியும் டீச்சர்ஸ். அவங்க அங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். இப்ப வீடு மாறி இங்க வந்திருக்காங்க. நான் அவங்கள ஒரு நாள் பார்த்து, ஒரு கூட்டத்துக்கு வாங்கல என்ன, இல்ல நாங்க அந்த சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், வீடு தான் மாறி வந்திருக்கிறோம், பட் வேலையும் அங்கதான் சபையும் அங்கதான்ட்டாங்க. இல்ல ஒரே ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். எப்படியாவது அவங்கள நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு வெறித்தனமான ஊழியர்கள், விசுவாசி தான், 2 பேரும் சரியான ஊழியர்கள். அதனால நான் அவங்களை எப்படியாவது கேட்ச் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணி ஒரு காத்திரு கூட்டத்துக்கு வாங்கன்னு வந்துட்டாங்க. சரியான அபிஷேகம். அவங்களுக்கு கொஞ்சம் அசைஞ்சாங்க, எனக்கு ஒத்து வசம் வர்ற மாதிரி. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு சொன்னேன். பைபிள் ஸ்டடிக்கு 8 பேர் தான் உட்காந்துருப்பான். சரி, பைபிள் ஸ்டடிக்கு வந்தாங்க. ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு காத்திரு கூட்டம், அவ்வளவுதான். அவங்க என்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் நான் பிடிச்சிட்டேன். திருப்பி அவங்க சொன்னாங்க எங்க பாஸ்டர் அப்படி இப்படினாங்க. நான் பாஸ்டர்ட்ட சொல்லி கெஞ்சு கூத்தாடி இந்த 2 பேரையும் மட்டும் எனக்கு என்ன செஞ்சிருங்க, உங்களுக்கு 1000 பேர் இருக்கான், எனக்கு 12 பேர் தான் இருக்கிறான், இந்த 2 பேரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். தத்து எடுத்துக்கிட்டேன் 2 பேரையும். 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. 4:30 ஸ்கூல் முடிஞ்சா 5:30 வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுங்களுக்கு ஏதாவது காஃபி போட்டு கையில கொடுத்துட்டு உடனே 2 பேர் கிளம்புனாங்கன்னா 8 மணி வரைக்கும் கிராமத்துல ஊழியம் செய்வாங்க. நம்ம ஊழியக்காரங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்கன்னா இப்ப நேரம் தெரிந்த வீடுகளுக்கெல்லாம் விசிட்டிங், ஒரு ஜெபம், ரிட்டர்ன் டிக்கெட், அவ்வளவுதான், திரும்பிடுவோம். இதான் நம்ம ஊழியம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல நம்ம ஆளுங்களை வெளி ஊழியம் சொன்னா டிராக்ட் கொடுப்பான், எதிர்த்தா சோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவான். இதுதான். ஆனா அந்த 2 பேரும் ஒவ்வொரு வீடு வீடா போய் அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்காக அழுது, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அவங்க வியாதியில கூட உட்காந்து ஜெபிச்சு, இப்படியே டெய்லி செய்வாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நான் மிகைப்படுத்தலாம் சொல்றது இல்ல. 2 பேரும் அப்படி ஒரு 8:30 வீட்டுக்கு வருவாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொங்கி கொடுப்பாங்க, சாப்பிடும். அது வரைக்கும் அது படிச்சுதான் என்னவா பண்ணிச்சா விளையாண்டுட்டு இருந்துச்சா விட்டுருவாங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லா ஊழியம். கடைசியில் இவங்க மூலமா எனக்கு எவ்வளவோ குடும்பங்கள் கிடைச்சு. ஒரு வெளி ஊழியம் வச்சோம், ஒரு பெரிய பாஸ்டர் வந்து நடத்தினாரு. அருமையான ஒரு ஊழியம், அட்டகாசமான ஒரு ஊழியம். அன்னைக்கே எனக்கு அநேக ஆத்துமாக்களை கத்தர் தந்தார். பிற்காலங்கள்ல அவங்க 2 பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. 4 பேருமே எங்க வந்துட்டாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. கத்தர் அவங்கள 4 பேரையுமே கொண்டு வந்துட்டார். முதல்ல பையன் வந்தான், அடுத்து பொண்ணு வந்துச்சு, அடுத்து 2 பேரும் வந்தாங்க. அந்த அம்மா இப்ப இறந்துட்டாங்க கத்தருக்குள்ள. அவர் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்காரு, பிள்ளைங்க 2 பேரும் ஊழியத்தில் இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப யூஸா இருந்துச்சு. உன்னுடைய திரி, ஊழியம் என்கிற திரி எப்படி எரியுது? நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா? நீ இந்த வருஷம் எல்லாம் ஊழியம் செய்யாம படுத்துக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வாய்ப்பு சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அவன் என் கூட வரல, இவன் என் கூட வரல, நான் அவனை கூப்பிட்டேன், இவனை கூப்பிட்டேன், அப்படின்லாம் இல்ல. இயேசு சொல்றார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன்.
நான் ஒருவனாய் ஆலையை மிதித்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது பிதாவும் வரல, ஆவியானவர் வரல. யார் தான் தொங்குனது? சீசர்கள் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டான். கெத்சமனையிலே இயேசு சொல்லிட்டாரு, இவங்களெல்லாம் போக விட்டுருங்க, எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கான், விட்டுருட்டார். எல்லாம் ஓடிட்டான். தனிச்சு நின்று சிலுவையில தொங்கி ஜீவனை கொடுத்து இந்த மகிமையான ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியம் மங்கி போகவில்லை, இன்றைக்கு வரைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய திரி எப்படி இருக்கு? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இந்த வருஷத்துல உன்னுடைய ஊழியத்தின் தன்மை என்ன? உன்னுடைய பலவீனம் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உன்னுடைய குடும்பம் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உன்னுடைய மனதில் பல போராட்டங்களா? ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி நீ பின்வாங்கி விட்டாயா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்துல உன்னுடைய ஊழியம் ஒரு மங்கி போன நிலவரத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக, ஏன் அந்த திரி மங்கி போனது? காரணம், தேவனுடைய உலாவுதல் அங்கே இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் உலாவுகிற அந்த குத்து விளக்கு மத்தியில கர்த்தர் உலாவினா அந்த விளக்கு எப்படி இருக்கும்? அவர் சும்மா வந்து ரவுண்ட் பண்றவர் அல்ல. அவர் ஒரு இடத்துல உலாவுறாருன்னா அந்த குத்து விளக்கு சுத்தம் பண்ணிடுவார். அவருடைய மெயின்டெனன்ஸுக்கு அது வந்துருது, அவருடைய கட்டுப்பாட்டுல வந்துருது. அப்படிங்கும் பொழுது அந்த விளக்கத்தண்டை அழகாக சுத்தம் பண்றாரு. அந்த பழைய எண்ணெய் எடுக்கிறார், புதிய எண்ணெய் குறைஞ்சிச்சுன்னா எண்ணெயை ஊத்துறாரு. அந்த பழைய திரி கருத்து போய் கிடக்குத, அதெல்லாம் பிடுங்குறார், வெட்டுகிறார், சுத்தம் பண்ணுகிறார், இல்லாட்ட புது திரிய வைக்கிறார். அவர் உலாவும் போது அந்த குத்து விளக்கு அப்படி பிரகாசமா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வீட்டில், உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய விசுவாச பாதைகளில், உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்தில் அவருடைய உலாவுதல் இருந்தால் உனக்கு என்ன குறையாது? உன்னுடைய வாழ்க்கையில என்ன எந்த சூழ்நிலையிலும் குறையாது. அவருடைய பராமரிப்பில் இல்லாத பட்சத்தில் தான் உனக்கு திரி மங்கி எரிய ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் ஆண்டவருடைய இடைப்படுதல் உங்களுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு? கர்த்தர் உங்களோட எத்தனை விசை இடைப்பட்டு இருப்பார், உணர்த்தி இருப்பார், இருதயத்தை குத்தி இருப்பார். எத்தனை விசை கர்த்தர் உன்னோடு தனிப்பட்ட விதங்களில் போராடி இருப்பார் சில காரியங்களுக்காக. நீங்களே யோசித்து பாருங்க. உங்களை நீங்கள் நிதானித்தால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய உலாவுதல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய திரி மங்கி எரியாது. ஏனென்றால் அவருடைய பராமரிப்பில் இருக்கிற ஒரு விளக்கும் மங்கி எரிய அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் உள்ள வந்த உடனே கருந்திரியெல்லாம் வெட்டிடுவார், உடனே எண்ணெயை ஃபில் பண்ணிடுவார். நீங்க நல்ல டிரைவரை பாத்தீங்கன்னா வண்டியை வந்த உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே பேட்டரியை பாப்பாங்களா? முந்தியெல்லாம் பேட்டரியில வண்டியில லாரியில எழுதி போட்டிருப்பான், தினமும் எண்ணெய் கவனியுமா எழுதி போட்டிருப்பான். பாத்திருக்கீங்களா? லாரியில சைட்ல பாத்தீங்கன்னா பேட்டரி அந்த டிரைவர் மறந்துடுவான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பான் ஓனர், தினமும் எண்ணெய் கவனி. அது எப்படி இருக்கு, சரியான கண்டிஷன்ல இருக்கா? இல்லைன்னா ஆயில் செக் பண்ணுவாங்க. நல்ல டிரைவர் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டின உடனே நீங்க பாத்திருக்கீங்களா? லாரி எல்லாம் சுத்தி சுத்தி வந்து நெஞ்சிருப்பான், தட்டிட்டு இருப்பான். டயர் கரெக்டா இருக்கா, காத்து இருக்கா, ஏதாவது பாதிப்பு இருக்கா? டெய்லி ஆண்டவர் உனக்குள்ள உலாவினால், ஆண்டவர் உனக்குள்ள இடைபடுகிற ஒரு லைஃபை நீங்க மெயின்டைன் பண்ணி இருந்தால் நிச்சயமாய் உன்னுடைய திரி மங்கி எரியாது. ஆண்டவருடைய கனெக்ஷன் இல்லாம, ஆண்டவருடைய கட்டுப்பாடு இல்லாம, ஆண்டவருடைய உலாவுதல் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்தில் தான் இந்த திரி மங்கி எரிகிற தன்மைக்கு வருகிறது. அடுத்ததாக ஏசாயா 43:17 பாருங்க. ஏசாயா 43:17. ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இது ஒரு விழுகையை காண்பிக்கிறது. ரதம், குதிரை, ராணுவம், பராக்கிரமசாலி எல்லாத்தையும் புறப்பட பண்ணிட்டாரு. ஆனா அவைகள் எழுந்திராதபடிக்கு விழுந்து கிடக்க ஒரு திரி அணைகிறது போல அதை அணைக்கிறார். இது விழுகையின் ஒரு அடையாளம். உன்னுடைய திரி மங்கி எரிகிறது, அணைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஏதோ ஒரு பகுதியில் நீ விழுந்துட்ட. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்த ஒரு கூட்டம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து
கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போன ஒரு கூட்டம். ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, சில காரியங்களை செய்யணும்னா எனக்கு கிருபை இல்லை, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிருபையிலிருந்து விழுந்து போனவர்கள். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விழுகை வருது? எபிரேயர் 4 அதிகாரம் 11 எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க. கிறிஸ்துவை விட்டு பிரியும் பொழுது கிருபையிலிருந்து விழுகிறோம். கீழ்ப்படியாமை ஒரு விழுகையை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. விழுகை ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம இப்ப அதுக்குள்ள போகல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விழுகை என்பது திரி அணைகிற ஒரு அனுபவம், இல்லாவிட்டால் மங்கி எறிகிற திரி அணைஞ்சு போகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியம் எவ்வளவு மங்கி இருக்கிறது, நம்முடைய விசுவாச ஜீவியம் எவ்வளவு மங்கி இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் இடைபடாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு மங்கி போயிருக்கிறது என்பதை நீங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சிந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஏசாயா 24 அதிகாரம் 11 3. திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு, எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். சந்தோஷம் மங்கி போன ஒரு நிலவரத்தை ஆவியானவர் இங்கே பேசுகிறார். ஒன்று விசுவாசம் மங்கி போனது, மற்றொன்று ஊழியம் மங்கி போனது. அடுத்ததாக ஆண்டவருடைய உலாவுதல் குறையும் பொழுது நாம் மங்கி போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் மங்கி போய்விட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷம் இருக்கு? நம்ம பைபிள் போதிக்கிற சந்தோஷம் எப்படி தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒண்ணுமே பலனற்று போனாலும், கிடையற்று போனாலும், ஒண்ணுமே இல்ல 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 இல்லன்னு எல்லாரும் கோரஸ் பாடினாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பான். இருக்க முடியுமா? சொல்லுங்க. புது வருஷத்துக்கு துணி எடுக்கலையா, உடனே ஒரு பெரிய துக்கம். எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்துட்டாங்க, இந்த ஆளு கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் வாங்கி தரல, இந்த வருஷம் கூட வாங்கி தரல. அநேக வீடுகள்ல நான் கேள்விப்படுற ஒரு வார்த்தை, கல்யாணம் கட்டினதுல இருந்து எங்க அம்மா தான் வாங்கி தராங்க, இந்த ஆள் வாங்கி தரலன்னு ஒரு ரிப்போர்ட். அது என்னன்னு தெரியல. அது அம்மா வாங்கி தந்துடுறாங்கல்ல, ஏன் இந்த ஆள் வாங்கி தரலன்னு எனக்கும் தெரியல. அவருக்கும் சேர்த்து எங்க அம்மா தான் வாங்கி தராங்க. இது அதை விட பெரிய ஜோக். நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உடனே அது வாங்கி தரலன்னு டிசம்பர் 1 சொல்லிட்டா, அடுத்து இனிமேல் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி முடிகிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அன்னையில இருந்து மங்கி போயிடும் விளக்கு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க அந்த வசனம் வாசிச்சு பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என்னதான் போனாலும் 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 போனாலும், ஆபகுக் 3 அதிகாரம் 17 18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பயன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நீங்க இதை நல்லா படிச்சு பார்த்தா, இப்படி ஒருத்தர் இருக்கணும்னா பைத்தியக்காரனா தான் இருக்கணும். இப்படி ஒருத்தர் இருக்கணும்னா எப்படிதான் இருக்கணும்? பைத்தியக்காரனா தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன், ஆமா, அவன் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும்? அவன் கிறிஸ்துவுக்கு அவன் யாரு? பைத்தியக்காரனா இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், இங்க வேதம் சொல்லுகிறது அத்திமரம் துளிர் விடாமல் போயிருச்சு. எப்படி அவன் சந்தோஷமா இருப்பான்? அவனுக்கு இருக்கிறதே அத்திமரம் தான். அதான் அவனுடைய பிசினஸ், அதுதான் அவனுடைய நம்பிக்கை, அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். அடுத்து, திராட்சை செடியில் பலம் உண்டாகாமல் போனாலும் என்ன செய்வான்? அவன் போட்ட பணம் அவ்வளவும் போயிருச்சு. ஒளிவு மரத்துல பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாம போனாலும், எப்படி ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியும்? 10 ரூபா கீழே போய் தொலைஞ்சு போச்சுனாலே நமக்கு கூட்டத்தில் உட்கார முடியல, அப்படித்தானே? ஒரு சின்ன காரியத்துக்கு நம்மளால தாங்க முடியல, சகிக்க முடியல. எப்படி நம்மளால இந்த காரியத்துல சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சொல்றேன், நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த பிரசங்கம் வித்தியாசமான ஒரு பிரசங்கம். இந்த கொள்கையே வித்தியாசமான கொள்கை. 1:21. 1 கொரிந்தியர் 1:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி இருக்கு அந்த வசனம்? நல்லா படிச்சு பாருங்க. பரிசுத்தமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்றுன்னு சொல்லல. எப்படி சொல்லியிருக்கு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. என்ன வந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அப்படி நீ கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்கணும். இருக்க முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னுடைய சந்தோஷம் எதுலயுமே மங்கி போகவே கூடாது. ஒரு சின்ன பிரச்சனையில உடனே உங்க முக நாடி மாறி அப்படியே டல்லாகி 3 நாள் சாப்பிடாம 4 நாள் குளிக்காம அப்படியே ஒரு மூலையில முடங்கிடக்கூடாது. கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சந்தோஷம் மங்கி மகிழ்ச்சி அற்று போகும். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நமக்கு ஒண்ணுமே இல்ல, ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். உலகத்துல நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல, கர்த்தரால் எல்லாம் முடியும். தேவன் நம்மை உயர்த்த வேண்டிய காலங்களில சரியான நேரத்தில் அதை செய்ய தேவன் வல்லவர். சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வைக்கிறார். அவருக்கு எப்ப இந்த நேரத்தில் நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்கும். உங்களுடைய கையில காசு இருக்கு, ஆனா நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு? எதுக்கு? அதுக்கு சளி பிடிச்சுக்கும், அது சாப்பிடணும்னு தலைகீழ நிற்கும், ஆனா நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு எது ஒத்து வராது. உடனே அது என்ன நினைச்சுக்கும்? இந்த தகப்பனும் தாயும் நமக்கு ஆப்போசிட் நினைச்சுக்கும். அப்படி அல்ல. அவங்க அந்த பிள்ளைங்க அறிவு அவ்வளவுதான் பேசும். ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு இது ஒத்து வராது. ஆனா உனக்கு ஒத்து வர்றதை நிச்சயமா அந்த தாய் தகப்பன் நினைச்சுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அதுபோல தேவனுக்கு நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அது இன்ன வேளையில் வேண்டும் என்றும் அவர் அதை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஏனென்றால் அவர் ஒரு பரம தகப்பன், அருமையான ஒரு தாய். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல உங்களுடைய சந்தோஷம் மங்கி போகக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நமக்கு இந்த உலகத்துல என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நமக்கு இந்த உலகத்துல அபிஷேகத்துல நிரம்புறதுதான் நம்முடைய சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்ல. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. 3 யோவானில் நீங்க பார்க்கலாம், 2 யோவானிலும் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம். 3 யோவான் 4 வசனம், 2 யோவான் 4 வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அது வேற சந்தோஷமே கிடையாது. உன் பிள்ளைங்க சத்தியத்துல வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்கன்னா அது போதும் சந்தோஷம். உன் பிள்ளைக்கு அது இல்லை இது இல்லை நீ கவலைப்படாத. இதை வச்சே அவன் டெவலப் ஆயிடுவான். சத்தியத்துல உன் பிள்ளை நிற்கும் பொழுது அதன் மூலமாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய தலையை உயர்த்துவார். அபிஷேகத்துல உன் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, போதும். அந்த அபிஷேகமே அந்த பிள்ளைகளை நல்லா நடத்தும், அழகா வளர்க்கும். அந்த அபிஷேகமே அவங்களை ஆசீர்வதிக்கும். உன் சந்தானத்தின் மேலே என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகம் தான் மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் சத்தியத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஒன்றுமே இல்லையா? கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் மறுபடியும் நிரம்பி வழியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு உங்களுடைய சந்தோஷம் மங்கி போகக்கூடாது. இந்த வருஷத்துல எத்தனை தரம் உங்களுடைய சந்தோஷம் அடிபட்டு போயிடுச்சு? எத்தனை விஷயம் நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போன இடங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக சங்கீதம் 6 சங்கீதம் 7 வசனம். என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருவின் நிமித்தம் என் கண்கள் மங்கி போயிற்று. கண் மங்கி போன ஒரு சூழ்நிலையை அதுக்கு காரணம் சொல்றாரு. கண்ணு கெட்டு போல, கண்ணு மங்கி போச்சு. காரணம் என்னன்னா இந்த சத்துருக்களுடைய போராட்டம். சத்துரு விடாம, இன்னைக்கு சத்துருன்னு சொன்னா சத்தியத்தை சொல்றதுனாலே உங்களுடைய அநேகர் சத்துருவா மாறிட்டோம். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு. மனுஷர்கள் சத்துரு, பிசாசின் சத்துரு. 2 சத்துருத்துவம் ஒரு மனிதனுக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு. எங்க பார்த்தாலும் அவனுக்கு போராட்டம். வேலைக்கு போனாலும் போராட்டம். எங்க பார்த்தாலும் இந்த சத்துருத்துவம் அவனுக்குள்ள இருக்கு. இவன் கொஞ்சம் நல்லா செஞ்சா அவனுக்கு பிடிக்காது. இவன் கொஞ்சம் டேலண்டா இருந்தா, நம்ம விசுவாசி கொஞ்சம் டேலண்டா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் முன்னேறிட்டா அவனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தா பிடிக்காது. இங்க வேதம் சொல்லுகிறது என் சத்துருக்கள் நிமித்தம் அவைகள் மங்கி போயிற்று. கண்ணு மங்கிருச்சான். இன்னைக்கு எத்தனை விதமான போராட்டங்கள். சத்துரு வரட்டும். பைபிள் சொல்லுது இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு.
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. போராட்டம் இருக்குன்னு தான் சொல்றாரு. யாராவது உங்களுக்குள்ள வந்து நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, சாகுற வரைக்கும் அப்படியே வானத்திலேயே பறப்பீங்கன்னு சொன்னா நம்பிடாதீங்க. வந்த உடனே போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லி இருக்கிறது, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இருக்கு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம் இருக்கு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லைன்னே இல்ல, நிச்சயமா போராட்டம் உண்டு. ஆனால் இயேசு நமக்காக அவைகளை ஜெயித்திருக்கிறார். சிலுவையிலே அவைகளை ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாகி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம பின்பற்றுகிறதுனால சத்துருத்துவத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? பைபிள் சொல்லுது, மாம்சமானவன் நமக்கு என்ன செய்வான், சத்துரு என்ன செய்வான்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? முழு உலகம் நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தா அது அப்படி ஆஃப் ஆகும். அதனால நீங்க சத்துருக்களை பத்திட்டு நீங்க யோசிக்கவே வேண்டாம். என் சத்துருக்கள் நிமித்தம் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு, அதுக்காக உடனே அசோர்வு, அதேரியம், அவன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி பேசிட்டானே, என்னை இப்படி நடத்திட்டானே, என்னை அவமானப்படுத்திட்டானே, எனக்கு இப்படி நடந்துருச்சே, அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கண், அந்த தெய்வீக வல்லமை நிச்சயம் உங்களுக்குள்ள மங்கி போக கூடாது. அந்த கண் மங்கி போனது சத்துருவின் நிமித்தம் அழுது 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 அழுது. ஆண்டுடைய சமூகத்தில் அழுகிறது ஒன்ன பாவம் இல்ல, ஆனா அதுக்காக நீங்கள் அழுது உங்களுடைய நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது. பவுல் சொல்றாரு, நீங்கள் அழுது நம்பிக்கையற்றவளை போல நீங்கள் இராதபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறேன். அழுகிறதுனால உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிரும். மனுஷன்ட்ட அழாதீங்க, தெய்வத்திட்ட மட்டும் அழுதுட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்க. கர்த்தர் அந்த சத்துருத்துவத்தை எல்லாம் தகர்ப்பார். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் 10,000 பேர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. அதனால உங்களுடைய கண் மங்கி போக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். அழுது 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 எதுக்குனாலும் நீங்க அழக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அழணும். ஆண்டோடைய சமூகத்தில் போய் அறை வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்து அழு. அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வன் வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார், பலனளிப்பார். அதை விட்டு வீட்டுக்கு வந்தவன்ட்டெல்லாம் சொல்லி எனக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் சொல்லி அழுகுற, ரோட்ல போறவன்ட்டையும் சொல்லி அழுகுற, காய்கறிக்காரன்ட்டையும் சொல்லி அழுகுற, அதுவா விசுவாசம்? ரோட்ல போறவன்ட்டு அழுகிறதுக்கா நீ உனக்கு கையில பைபிள் கொடுத்தாரு? ஆண்டவுடைய சமூகத்துல தான் நீ அழணும். சத்துருக்கள் வருவாங்க, வரமாட்டேன்னு சொல்லல, எல்லா சத்துருக்களும் வருவாங்க. ஒரு கட்டத்துல தாவீதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு, அழுதான். தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். உடனே அவன் கண்ணு அப்படி மங்கி போற மாதிரிலாம் அழல, அழுதுட்டு பேசாம தேவ சமூகத்துல வச்சுட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான், கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். அந்த அழுததுக்கு பலன் அவனுக்கு கிடைத்தது. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய கண்ணீரும் விருதாவாய் போகிறது இல்லை. உங்களுடைய கண்ணீரும் தேவனுடைய துருத்தியில கணக்குல இருக்கிறது. கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வச்சு கரெக்டா அவனுக்கு பதில் கொடுப்பார். அதனால உன்னுடைய சத்துருக்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போக வேண்டாம், உன்னுடைய பயணம் தொய்ந்து போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம், பலவீனப்பட்டு நீ திரும்பி போக வேண்டாம். நீ திரும்பி எகிப்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ பரமகானானுக்காக அழைக்கப்பட்ட நபர். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்ததாக ஆதியாகமம் 48:10. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. முதிர் வயதினால் இஸ்ரவேலுடைய கண்கள் மங்கி போய்விட்டது, அவனால் நன்றாய் பார்க்க முடியவில்லை. எகிப்துல போயாச்சு, யோசேப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, யோசேப்பினுடைய பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனா நல்லா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் தெரியுமா? கண் என்ன செஞ்சிருச்சு? மங்கி போயிடுச்சு. இந்த வருஷத்துல உன்னுடைய கண் மங்கி போன தன்மை எதை காண்பிக்கிறது? உன்னுடைய தரிசனம் குறைந்து போனதை காண்பிக்கிறது, உன்னுடைய வெளிப்படுத்தல் குறைந்து போனதை காண்பிக்கிறது, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் கெட்டு போனதை காண்பிக்கிறது, குறைந்து போனதை காண்பிக்கிறது, தேவனுடைய சத்தம் கேட்கும் அனுபவம் குறைந்து போனதை காண்பிக்கிறது. இஸ்ரவேலின் கண்கள் மங்கி போய்விட்டது. ஈசாக்கின் கண்கள் இருளடைந்தது, ஆனால் இஸ்ரவேலின் கண்கள், ஆதியாகமத்தில் நீங்க படிச்சு பாருங்க 27:1 பாத்தீங்கன்னா ஈசாக்கின் கண்கள் இருளடைந்தது. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து. கண்கள் இருளடைகிறது ஒரு பகுதி, கண்கள் மங்கி போகிறது ஒரு பகுதி. மங்கி 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 போய் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அது கொஞ்ச நாள்ல எப்படி ஆயிரும்? இருளடைஞ்சு போயிடும். ஆனா தேவன் உன்னுடைய கண்கள் மங்கி போன நிலவரத்திலேயே இந்த வருஷத்தின் கடைசியில் உன்னை சந்தித்து உன் கண்களுக்கு அழகான பிரகாசமான ஒரு தன்மையை தர விரும்புகிறார்.
இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உனக்கு உன் கண்ல இருந்து அந்த மீன் செதில் போன்றது கீழே விழணும். பவுலுடைய சவுலாக இருந்த பொழுது அவனுடைய கண்கள்ல ஒரு மீன் செதில் போன்ற ஒன்று இருந்தது. அந்த ஊழியன் கொண்டு வந்து தன்னுடைய கையை அவன் மேல் வைத்த பொழுது மீன் செதில் போன்றது அவன் கண்கள் இருந்து கீழே விழுந்து அவன் பார்வை அடைந்தான். இந்த வருஷத்துல உனக்கு மறுபடியும் தரிசனம் கிடைக்க வேண்டும். உன்னுடைய தீர்க்க தரிசனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உன்னுடைய வல்லமைகள் வரங்கள் மறுபடி பிரகாசிக்க வேண்டும். மறுபடியும் தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்க வேண்டும். மறுபடியும் உன்னுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்ட வேண்டும். மறுபடியும் உன்னை பெயரிட்டு தேவன் அழைப்பதை நீ ஆவியிலே உணர வேண்டும். இதுதான் உன்னுடைய கண்கள் மறுபடியும் மங்கி போன தன்மையிலிருந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிற ஒரு அனுபவம். நீ பார்வை அடையும்படியாக என்னிடத்தில் கலிக்கத்தை கேட்டு வாங்கிக்கொள் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தல் 3:18 பேசுகிறார். நீ பார்வை அடையணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாரு. கண்ணாடியை கேட்டு வாங்கிக்கோ, பார்வையை கேட்டு வாங்கிக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கண்கள் மங்கி போயிற்று. உன்னுடைய கண்கள், உன்னுடைய தரிசனம், உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தீர்க்க தரிசனம், தேவன் உனக்கு கொடுத்த வல்லமை வரங்கள் இன்றைக்கு மங்கி போன நிலவரத்தில் ஒன்றுமில்லாம ஒரு 0 பாயிண்ட்ல நில் பேலன்ஸ்ல நீங்க உங்கள் அநேகர் வந்து இருக்கிறீர்கள். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திருப்பி ஆண்டவர் எப்படி புலம்பல் பாடாம என்ன பாடுவாரு? ஐயோ பொன் மங்கி, ஐயோ சந்தோஷம் மங்கி, ஐயோ திரிகள் எல்லாம் மங்கி போய், ஐயோ சத்துருவின் நிமித்தம் என் ஜனங்களுடைய கண்கள் மங்கி போய், வயதானதினாலே அவருடைய கண்கள் மங்கி இன்றைக்கு ஒன்றும் தெரியாத ஒரு நிலவரத்துக்கு என் ஜனம் வந்து விட்டதே. இதுதான் இன்றைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தில் புலம்புகிற அனுபவம். ஆனால் இந்த நிலவரத்தை மாற்றும்படியாகத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரை வந்தது. அதுதான் பெரிய பாதிப்பு. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே நான் இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது மரணம், பாதாளம், பட்டயம், பஞ்சம், சாவி, துஷ்ட மிருகத்தின் பாதிப்பு, 6 விதமான பாதிப்பு இந்த மங்கின குதிரையினுடைய தாக்குதல். நீ ஒரு போர்க்குதிரை, நீ ஒரு போர்க்குதிரை, நீ ஒரு மங்கின குதிரையா மாறும்போது உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பாதிப்பு எல்லாம் உண்டாகுதுன்னு பாருங்க. இன்றைக்கு இந்த வருஷத்துல நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலர் மரணம் அடைந்திருக்கலாம். பாதாளத்தின் வல்லமைகள் பயங்கரமாய் நம்மோடு போராடி இருக்கலாம். சில தாக்குதல்கள், ஆபத்துகள், விபத்துகள், பட்டயம் வந்திருக்கலாம். சில நேரத்தில் பிசினஸ்ல, தொழில்கள்ல பல நஷ்டங்கள் வந்து பஞ்சம், ஒரு நிறைவான சாப்பாடு இல்லாத சூழ்நிலை வந்திருக்கலாம். நம்ம எதை செய்தாலும் சாவி அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை செய்தாலும் பிளஸிங் வராத ஒரு தன்மை. அடுத்ததாக பலவிதமான வல்லமைகளுடைய பிசாசின் போராட்டங்கள், துஷ்ட வல்லமைகளுடைய தாக்குதல்கள், இதெல்லாம் இந்த வருஷத்துல நம்மிடத்தில் எத்தனை விசை வந்தது? மரணம் வரத்தாங்க செய்யும். மரணம் வந்து எந்த நேரத்திலையும் யாரையும் என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். ஆனா நீ மங்கி போயிடக்கூடாது. சில நேரங்களில் விளைச்சல் குறைஞ்சு போகலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம். ஆனா நீ மங்கின குதிரையாய் மாறிவிடக்கூடாது. சில நேரங்களில் சில தாக்குதல்கள், விபத்துகள் அனுமதிக்கப்படலாம். உடனே நீ உன்னுடைய விசுவாசத்திலையும் உன்னுடைய தெய்வீகத்திலையும் மங்கி போகக்கூடாது. சில நேரங்களில் நஷ்டங்கள் வரும், ஆகாரம் இல்லாத தன்மை வரும், சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். ஆனா நீ ஒரு மங்கின குதிரையாய் மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் இந்த கடைசி கூட்டத்துல தன்னுடைய ஜனத்தினுடைய மங்கி போன தன்மைகளை விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆளுகை செய்தால் இந்த மங்கின தன்மை மாறும். கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது. 1ஆம் வசனமும் 3ஆம் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். ஆண்டவருடைய அரசாட்சியில, இது ஒரு 1000 வருஷ அரசாட்சியை பத்தி சொல்லியிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சரியான தேவனுடைய ஆளுகை மறுபடி வருமானால் இந்த மங்கி போன தன்மையெல்லாம் மாறிவிடும். நம்முடைய கண்கள் மங்கலாயிராது, நம்முடைய செவிகள் கேளாமல் இருக்காது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை
மறுபடியும் தன்னுடைய ஆளுகைக்குள், கட்டுப்பாட்டுக்குள், ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் உன்னை கொண்டு வந்து மறுபடியும் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய தற்போதைய நிலவரம், கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா, நம்மை பார்த்து புலம்புகிறாரா? ஐயோ, என்னுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் மங்கி போய்விட்டதே, அவனுடைய சந்தோஷம் மங்கி போய்விட்டதே, அவனுடைய ஊழியம் மங்கி போய்விட்டதே, நான் உலாவுகிற தன்மை அவன் இழந்து போய்விட்டானே, சத்துருவின் போராட்டத்தில் அவன் மங்கி போன நிலவரத்தில் வந்து விட்டானே, அவனுடைய தரிசனம் மங்கி போய்விட்டதே, அவனுடைய வெளிப்படுத்தல் மங்கி போய்விட்டதே. இன்றைக்கு பட்டயம், பஞ்சம், உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தம் எல்லா மனுஷர்களுக்கும் சம்பவிக்கிறது, அவனுக்கு சம்பவிக்கும் பொழுது அவன் தடுமாறி விட்டானே. ஒரு போர்க்குதிரையாய் நிற்க வேண்டியவன் மங்கின குதிரை போல மாறிவிட்டானே. வெண்மையான ஒரு குதிரையாய் மாற வேண்டியவன் இப்படி மங்கி போய்விட்டானே. இதுதான் தேவனுடைய புலம்பல். ஆனாலும் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மறுபடியும் தன்னுடைய அரசாட்சிக்குள்ளே உன்னை கொண்டு வந்து, ஓ, இனி உன் கண்கள் மங்களாய் இராது, உன் காதுகள் எல்லாவற்றையும் கேட்கும் என்கிற ஒரு வார்த்தையோடு உன்னோடு பேச விரும்புகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, சில நிமிடங்கள் முழங்கால் படியிடலாம். உன்னுடைய நிலவரம் உனக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னுடைய உள்ளத்தில் அது இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய நிலவரத்தை தேவனும் அறிவார், சத்துருவும் அறிவான். ஒருவேளை நீ இதுவரை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசி இருக்கிறார். சில நிமிடங்கள் எல்லாரும், யாரும் எல்லாம் போக வேண்டாம், எல்லாம் கண்ணை மூடுங்க, முழங்கால் படியிடுங்க. சில நிமிடங்கள் தேவனுடைய வசனத்துக்கு உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் மங்கி போனதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கொள்றீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். போராட்ட நேரங்களில், வியாதி நேரங்களில், நெருக்கமான சூழ்நிலைகளில், ஓ, என்னுடைய பொன் மங்கி போனது, என்னுடைய விசுவாசம் மங்கி போனது, என்னுடைய உடன்படிக்கை மங்கி போனது, என்னுடைய பிரதிஷ்டை மங்கி போனது, என்னுடைய பரிசுத்தம் மங்கி போனது, என்னுடைய நம்பிக்கை மங்கி போய்விட்டது. நான் ஒரு சாதாரண மனிதனை போல சோர்ந்து போய்விட்டேன், விடாய்த்து போய்விட்டேன், பின்வாங்கி விட்டேன், அதேரியப்பட்டு விட்டேன், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிவிட்டேன். இந்த வருஷத்துல எத்தனையோ விசை நான் மங்கி எரிகிற ஒரு திரியை போல நான் சோர்ந்து போய்விட்டேன். ஆனாலும் மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வமாய், என்னை மறுபடியும் பிரகாசிக்க செய்கிற, என்னுடைய மத்தியிலே உலாவுகிற கர்த்தராய் ஓடி இருந்த காலவெளியில வந்து என்னோடு பேசிக் கொண்டிருந்தீர். மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், உன்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமென். நீ ஓப்பீரின் தங்கம் அணிந்த ஒரு நபராய் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தோடு, எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், ஒரு விசை எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் தைரியமாய் போராடி அதை காத்துக்கொண்டேன் என்று நீ ஆண்டவருடைய வலது வாரசத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு நபர். கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியிலே அதை உனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தருக்காக நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொன்னேன். சில காரியங்கள், சில மாதங்கள், சில வாரங்கள் நான் அதை செய்தேன். ஆனால் சூழ்நிலைகள் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில், சில சூழ்நிலைகளில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அசதியாக இருந்து, இன்றைக்கு ஊழியம், என்னுடைய தேவன் என் கரத்தில் கொடுத்த ஊழியம், செய்வேன் என்று சொன்ன ஊழியம் மங்கி எரிகிறதை உணர்கிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? உன் கரத்தில் கொடுத்ததுக்கு நான் கணக்கு கேட்டால் என்ன ஆகும்? உனக்கு கல்விமானின் நாவை தந்தேன், ஆத்ம பாரத்தை தந்தேன், அழிந்து போகிற ஜனங்களை மீட்கும் கிருபை தந்தேன். ஆனாலும் மங்கி எரிகிற திரியை அணையாதவராய் நான் வந்திருக்கிறேன். நீ விழுந்து போன நிலவரத்திலிருந்து உன்னை தூக்கி விடும்படியாக வந்திருக்கிறேன். மறுபடியும் நான் உன்னுடைய வீட்டில் உலாவ போகிறேன், உன் ஊழியத்தில் நான் உலாவ போகிறேன். நிலையங்கி தரித்தவராய் நான் உலாவட்டும். மறுபடியும் உன்னுடைய திரியை நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், உன் விளக்கை ஏற்ற விரும்புகிறேன். ஆமென்.
ஆமென். உன்னை நான் அழைத்த போதே உனக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உனக்கு பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. அதில் நீ இப்படி நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு போதித்த காலங்கள் உண்டு. உனக்கு ஆலோசனை சொன்னேன். ஆனாலும் உன்னுடைய சந்தோஷம் மங்கி போய்விட்டது, உன்னுடைய மகிழ்ச்சி மங்கி போய்விட்டது, உன்னுடைய அபிஷேகம் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பின பொழுது நீ பின்வாங்குகிறாய். உன் கண்கள் குழி விழுந்து போயிற்று. போராட்டம் உண்டு, திடன்கள். நான் உலகத்தை ஜெயித்தவர். மேன், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க இந்த வருஷத்தின் கடைசியிலே முடிவெடுப்பாயாக. உன்னுடைய தரிசனம் மங்கி போக வேண்டாம், உன்னுடைய வெளிப்படுத்தல் மங்கி போக வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய ஆளுகை, ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். அப்பொழுது கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவருடைய செவிகள் திறந்து விழுக்கும். நீ மறுபடியும் தேவ சத்தம் கேட்கும் காலம் வந்துவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய விசுவாசம் மங்கி, என்னுடைய பிரதிஷ்டை மங்கி, என்னுடைய பரிசுத்தம் மங்கி, என்னுடைய ஊழியம் மங்கி, ஆண்டவர் உலாவுகிற தன்மை குறைந்து, என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி குறைந்து, என்னுடைய தரிசனம் வெளிப்படுத்தல் குறைந்து, பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே நான் சோர்ந்து போன நிலவரத்தில் மாறிவிட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் மங்கி போனதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் விளங்கிக் கொள்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கர்த்தர் இன்றைக்கு உன்னை குற்றம் சாட்டவில்லை, உன்னை நேசிக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லுகிற வார்த்தை, நான் மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், நான் மறுபடியும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை போராடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹெக்கடாபா கத்ராபா. ஆமென். கர்த்தாவே, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய வெளிப்படுத்தலை மறுபடியும் ஒரு விசை பிரகாசிக்க செய்யும் என்று எல்லாரும் கண்களை மூடி போராடுவோம். ஆமென். நீ வாஞ்சித்தால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.